19ஆம் தேதி நாங்கள் இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த கிளிவட்டி பிரதேசத்தை சேர்ந்த அந்த அம்மா அவ காலமாகி, அந்த அவளோட விவரம் சொல்லுவேன், நான் மேலோட்டமாக சொல்றேன். காலமாகி 1 வருட நினைவு தினம். 30ஆம் தேதி இறந்தவ, 30ஆம் தேதி 6ஆம் மாதம் இறந்தவ. ஆனால் திதி தெரியுதானே, அது இன்றைய தான். அப்போ இன்றைய தினத்தில் கொஞ்சம், அதாவது வசதி குறைந்த ஆட்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி அவருடைய கணவர் வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய இந்த அன்பு செல்வ ஊற்று அறக்கட்டளை என்ற அமைப்பின் ஊடாக இந்த செயற்பாட்டை செய்ய சொல்லி எங்களுக்கு தெரிவித்திருந்தார். அவர் முதல்ல சொன்னது, கிளிவட்டியில் அவட இடம் கிளிவட்டி என்றபடியா கிளிவட்டியில் இருக்கிற மக்களை தெரிவு செய்ய சொல்லி. அப்புறம் நான் அவருக்கு சொன்னேன், கிளிவட்டியில் இருக்கிற மக்களை விட அதுக்கு பக்கத்தில் எல்லை கிராமம் தங்கநகர், தங்கநகர் என்ற இடத்துல இன்னும் கஷ்டப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே கொடுக்குறது நல்லமன்னு சொல்லி நான் என் அபிப்பிராயத்தை தெரிவித்தேன். அதை அவர் அவங்களுக்கு சொல்லி அவங்களும் அது ஓம்பட்டது பிறகுதான் நான் உங்களுடைய தலைவர் தீவன் அவர்களோட தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது, அதற்கு பயனாளிகளை தெரிவு செய்து தர முடியுமான்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் 100 பேரை தெரிவு செய்து தாருங்க. அதன்படி அவர் தெரிவு செய்த எங்களுக்கு அந்த லிஸ்ட் அனுப்பியிருந்தார். அந்த லிஸ்ட்டை நாங்கள் அவங்களுக்கு அனுப்பினோம். அனுப்பி அவங்களும் அதை ஓகே பண்ணி மீண்டும் இந்த வழங்குறதுக்குரிய அனுமதியை தந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்களுடைய அமைப்பை பற்றியும் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும். எங்களோட அமைப்பு அன்பு செல்வ ஊற்று அறக்கட்டளை. இப்போ நாங்கள் வந்திருக்கிற எல்லாம் அதில் நான் தலைவர், செயலாளர் வரையில் பொருளாளர், ஏரியா அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. இது யாராக்கள்னு சொன்னார், விபுலானந்தா கல்லூரி தெரியுமா, 6வது சந்தியில் இருக்கு விபுலானந்தா கல்லூரி. அந்த கல்லூரியில் 1979ஆம் ஆண்டு படித்த பழைய மாணவர்களால் தான் இந்த அன்பு செல்வ ஊற்று உருவாக்கப்பட்டது. இவங்க எல்லாம் அந்த 79ஆம் ஆண்டு படித்தாங்க. இந்த ஐயா இவங்க எல்லாம் 79ஆம் ஆண்டு படித்தது. இதில் 2 பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கனடாவிலையும் நோர்வே சுவிட்சர்லாந்துலையும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தி சில உதவிகள், கல்வி திட்டங்கள், இப்படியான அந்த உலர்வுணவு நிவாரணம் வழங்குற இப்படியான நிறைய நாங்கள் இப்போ ஒரு 4 வருஷமாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முறை தான் இங்கே உங்களோட பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த அன்பு செல்வ ஊற்று என்னன்னு சொன்னால், அன்புன்றது அன்புவழிபுரம், செல்வன்றது செல்வநாயபுரம், ஊற்று என்றது பாளையூர். இந்த 3 கிராமங்களை சேர்ந்தவர்களால் அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த அன்பு செல்வ ஊற்று அறக்கட்டளை. எங்களோட மெயின் நோக்கம் அன்புவழிபுரம், செல்வநாயபுரம், பாளையூர். அந்த பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் ஓயல் மாணவர்களுக்கு இப்போ வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம் இலவசமாக. அதே போல் ஏற்கனவே அந்த பெற்றாருக்கு இப்போ நாங்கள் 5 மணிக்கு போய் அங்கேயும் அந்த படிக்கிற பிள்ளைகள் பெற்றாருக்கு கொடுக்க இருக்கிறோம். இதே போல் கடந்த வருடங்களில் நிறைய கொடுத்துருக்குறோம், பாடசாலைக்கு உதவி செய்திருக்கிறோம். இப்படி நிறைய வேலை திட்டங்கள் செய்திருக்கிறோம். இனி வருங்காலத்தில் நாங்கள் உங்களோட பகுதிக்கும் உங்களோட தலைவர் தொடர்பு இருக்குது, ஏனைய இடங்களுக்கும் நாங்கள் அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி தருவோம். ஆனபடியால் எங்களுக்கு பார்க்க மிக மகிழ்ச்சியா இருக்கு. இங்க வந்திருக்கிற அனைவருமே உண்மையா உதவி தேவைப்படுற ஆட்கள் தான். எங்களுக்கு பார்க்க விளங்குது. இந்த தலைவர் சொன்ன மாதிரி 100க்கு 100 உண்மையான விஷயம். இந்த மக்கள், அதாவது உதவி தேவைப்படுற மக்கள், ஆனபடியா அந்த மக்களுக்கு உதவி செய்யறதுல உண்மையில அவங்க அது புண்ணியமா போகும். அதை விட இந்த எங்கட ஸ்தாபகர்கள் 2 பேர் இருக்கிறாங்க வெளிநாட்டில், அருணகிரி, திரு விஸ்வலிங்கம் அருணகிரி அவர்கள், அதே போல குமாரசுவாமி பாஸ்கரன் அவர்கள். அப்போ அவர்கள் இந்த இவரோட தொடர்பு கொண்டு தான் அதை செய்கிறாங்க. நாங்கள் முதல் கட்டமாக இப்பொழுது அவருடைய இந்த இறந்தவருடைய மருமகன், இவரோட மாமி தான் இறந்தது, மருமகன் வந்திருக்கிற அவர் அந்த அவருடைய திருவுருவ படத்துக்கு சுடரேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார்.
நிகழ்வில் இணைந்துள்ள அனைவர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது அன்பு செல்வ ஊற்று அறக்கட்டளை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் தேவைகளை அறிந்து பல முன்னோடிகளின் ஆதரவுகளுடன் செயற்பட்டு வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் நெதர்லாந்தில் வசிக்கும் இவங்க நெதர்லாந்தில் தான் வசித்தவங்களா நெதர்லாந்தில் வசிக்கும் தம்பி ஐயா லிங்கரட்னம் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று இந்த நிகழ்வு செய்கின்றோம். திருகோணமலை கிளிவட்டியை பிறப்பிடமாகவும் திருகோணமலை கிளிவட்டியை பிறப்பிடமாகவும் நெதர்லாந்தில் வாழ்ந்தவருமான திருமதி சுப்பிரமணியம் அமிர்தவதி தம்பதிகளின் மகளும் தம்பி ஐயா லிங்கரட்னம் அவர்களின் மனைவியும் பிரபாகினி விதுலா ஆகியோரின் தாயாருமான சிவயோக நாயகி, இவட பேர் சிவயோக நாயகி அவர்களின் 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு இறைவதம் அடைந்த ஓராண்டு நினைவு திதி நாளாகிய இன்று அவர்களின் ஆன்மா நிறைவு பெற்று இறைவனடி பெற்று சென்றிடும் சிறப்பு நிகழ்வாக நாம் பொருளாதார வரவில் பின்தங்கியோரின் நலன் கருதி 100 குடும்பம், அதில் ஒரு குடும்பம் கூடுதலாக வந்துட்டு 101 குடும்பங்களை தெரிவு செய்து உலர் உணவு பொதிகளை வழங்க வந்துள்ளோம். இவ்வாறு செய்வதால் பொருளாதார வரவில் பின்தங்கியோர் பயன் அடைவது சிறப்பே. இத்துடன் திருமலை சத்திய கவிஞன் தம்பி ஐயா லிங்கரட்னம் அவர்களின் திருகோணமலை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் மணிப்புகழ் 2 இலக்கண பாமாலை நெறிதலை தொடர் நூலும் வழங்கப்படும். அதாவது இவருடைய கணவருடைய பேர் லிங்கரட்னம், தம்பி ஐயா லிங்கரட்னம். இவருடைய கணவர் தம்பி ஐயா லிங்கரட்னம். அவர் ஒரு கவிஞர். இந்த கோயில்களை பற்றியெல்லாம் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த வகையில் இங்கே ஒரு மணிப்புகழ், அதாவது பத்ரகாளி அம்பாள் பற்றிய ஒரு மணிப்புகழ் பாமாலை ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இவருடைய கணவர். இந்த புத்தகத்தையும் உங்களுக்கு ஒவ்வொரு புத்தகம் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். தெரியும், ரைட். இப்போ கூட அவள் யாருன்னு தெரிஞ்சாக்கள் யாராவது இருந்தால் அவன் நினைச்சு கொள்ளுங்க. அவட பேர் என்ன பேர் சொன்னால் சிவயோக நாயகி அவர்களுடைய 1 வருட நினைவு தினத்தை முன்னிட்டு, திதியை முன்னிட்டு நாங்கள் இன்று வந்திருக்கிறோம். அவருடைய பெயரால் உங்களுக்கு சில உதவிகளை செய்வதற்கு. அந்த வகையில் நாங்கள் அனைவரும் எங்களுடைய கண்களை ஒரு நிமிடம் மூடி அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று வேண்டி இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேருவில பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட தங்கநகர் கிராமத்தில் வறிய குடும்பங்களாகிய 100 குடும்பங்களுக்கு கிளிவட்டியை புறப்படமாக கொண்ட சிவயோக நாயகி அம்மா அவர்களுடைய 1வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி இன்றைய தினம் தங்கநகர் மக்கள் 100 குடும்பங்களுக்கு உணவு வழங்குவதற்காக முன்வந்திருக்கின்றனர். அந்த வகையில் இவர்களுக்காக உணவு வழங்குவதற்கு முன்வந்த அன்பு செல்வ ஊற்று அறக்கட்டளை என்கின்ற இந்த அமைப்பிற்கும் இதனை எங்களுக்கு வழங்குவதற்கு முன்வந்த சிவயோக நாயகி அம்மா அவருடைய குடும்பத்தின் அனைவருக்கும் இதற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு மென்மேலும் பல உதவிகளை எங்கள் கிராமத்துக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் எடுத்துக்கொண்டு இந்த சிவயோக நாயகி அம்மாவுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை நாங்கள் வேண்டி இந்த இக்காலத்தில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே நேரத்தில் இந்த நிகழ்வில் எங்களுடைய
ஸ்தாபகர்களில் ஒருவரான அருணகிரி அவர்கள் கனடாவில் இருக்கிறார். அவருடைய ஒரு நண்பர் அவரும் வந்திருக்கிறார் இங்கே. அவர் வந்து கனடாவில் இருந்து தான் வந்தவர். திரும்பி 3ஆம் தேதி கனடாவுக்கு போகிறார். அவரை இந்த நிகழ்வுக்கு நாங்கள் அழைச்சி வந்திருக்கிறோம். திரு ரங்கநாதன் அவர் கனடாவில் இருந்து வந்திருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு அவர் வந்திருக்கார். இங்கே நடக்கிற விஷயத்தை நேரடியாக அவர் அங்கே அருணகிரி அவர்களுக்கு தெரிவிப்பார்.
மாலை அணிவிக்க இருக்கிறோம். மூத்த உறுப்பினர் திருமதி சில்வஸ்டர் அவர்களை யார் இந்த உதவியை செய்தது என்பது சம்பந்தமாக வாசிக்கிறேன் கேளுங்களா. இந்நினைவு ஒன்று கூடலில் இணைந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது அன்பு செல்வ அறக்கட்டளை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் தேவைகளை அறிந்து பல முன்னோடிகளின் ஆதரவுடன் செயல்பட்டு வருவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் நெதர்லாந்தில் வசிக்கும் நெதர்லாந்தில் தான் வசித்தவங்கள நெதர்லாந்தில் வசிக்கும் தம்பி ஐயா விஜயரத்னம் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று இந்த நிகழ்வை செய்கிறோம். தம்பி ஐயா லிங்கரத்னம் என்பவர் இவருடைய கணவர் தெரியாது. அவர் தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கார். காசெல்லாம் தந்தவர் இவருடைய கணவர் தம்பி ஐயா லிங்கரத்னம் அவர்களுக்கும் நாங்கள் உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருகோணமலை கிளிவட்டியை பிறப்பிடமாகவும் நெதர்லாந்தை வசிப்பிடமாகவும் கொண்ட திருமதி சுப்பிரமணியம் அமிர்தவதி தம்பதிகளின் மகளும் தம்பி ஐயா லிங்கரத்னம் அவர்களின் மனைவியும் பிரபாகினி விதுலா ஆகியோரின் தாயாருமான சிவயோக நாயகி, இவரோட பேர் சிவயோக நாயகி அவர்கள் கடந்த வருடம் 30/6/2024 நிறைவதம் அடைந்த ஓராண்டு நிறைவு நீதி நாளாகிய இன்று அவர்களின் ஆத்ம சாந்திக்காக 20 குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கு தேவையான உலருணவு பொதிகளை வழங்க வந்துள்ளோம். இவ்வாறு செய்வதால் பொருளாதார வரவில் பின்தங்கியோர் பயனடைவது சிறப்பே. இத்துடன் திருமலை சத்திய கவிஞர் தம்பி ஐயா விஜய லிங்கரத்னம் அவர்களின் திருகோணமலை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் பணிப்புகழ் 2 இலக்கண பாமாலை இதழையும் வழங்குகின்றோம். மேலும் அவர்களின் ஆத்ம சாந்தி அடைந்து ஆத்மா இறைவனடி பெற்றிட எல்லோருக்கும் பொதுவான இறைவனை மௌனமாக வேண்டிக் கொள்வோம். இதில் இன்னொரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் அதாவது சைவாக்களுக்கு தான் அது உதவும். எங்களோட காளி கோயில் தெரிந்தானே ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தை பற்றிய பாமாலை அதை இந்த புத்தகத்தை எழுதினது இவருடைய கணவர் லிங்கரத்னம் அவர்கள், தம்பி ஐயா லிங்கரத்னம் அவர்கள் கவிஞர். இப்போ நெதர்லாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். எனவே இந்த உணவுப் பொருட்களோட இந்த புத்தகத்தையும் கொடுக்க சொல்லியிருக்கிறார். மற்றாக்கள் அதாவது இந்து மதம் தவிர்த்த ஏனையவர்கள் நீங்கள் விரும்பினா எடுக்கலாம். கொண்டு பார்க்குறது நல்ல அவர் என்ன எழுதியிருக்கிறார். இந்த காளி கோயிலை பற்றி அவருடைய
மணிப்புகழ் 2 என்றுதான் இது தலையங்கம். இலக்கண பாமாலை நெறியிதழ் தொடர் சரி திருவண்ணாமலை அருள்மிகு சிறு பத்திரகாளி அம்பாள். அப்போ இந்த புத்தகமும் உங்களுக்கு தரப்படும், அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது நாங்கள் எல்லோரும் இந்த ஆத்ம சாந்திக்காக ஒரு நிமிடம் எழுந்து நின்று எங்களை கண்களை மூடி இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறும். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இப்படியான நினைவு தினம் அப்பாடு அம்மாடு அல்லது வேறு யாருடைய நினைவு தினங்கள், பிறந்த தினம், திருமண நாள் இப்படியான நிகழ்வுகளில் உதவி செய்ய சொல்லி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதன்படி தொடர்ச்சியாக இப்போ அவர் தகவல் ஒன்று தந்திருக்கிறார். இன்னும் 2 நிகழ்வுகளை செய்வதற்காக அவரிடம் சொல்லப்பட்டிருக்கிறதாம். எங்களுக்கும் இதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அப்போ எதிர்காலத்தில் இன்னும் இந்த மண்டபத்தில் வைத்து இது போன்ற பல நிகழ்வுகள் நடைபெறும். நீங்களும் இந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஆட்கள் யாராவது அப்படி செய்ய விரும்பினா எங்களோட தொடர்பு கொண்டு இந்த மண்டபத்தை பயன்படுத்தி இல்லாதவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்பொழுது இந்த அஞ்சலி நிகழ்வை நிறைவு செய்து அடுத்ததாக இந்த உலர் உணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் 20 பொதிகள் தான் இருக்கு. அந்த பதிவின் அடிப்படையில் அந்த பிள்ளையினுடைய பெற்றாருக்கு அது வழங்கப்படும். எனவே முதலாவதாக நீங்கள் அதை ஆரம்பித்து வைங்க. சில்வஸ்டர் மூத்த உறுப்பினர் சில்வஸ்டர் அவர்கள் இந்த